லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினோட காஃபியில் மயக்க மருந்து கொடுத்துருப்பான். அதனால அவளுமே படுத்து தூங்கிட்டு இருக்கா. அங்கே வந்து பெட்ஷீட்டை விலக்கி பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்கே நம்ம ஹீரோயின் இல்லை, அதுக்கு பதிலாக அங்கே தலகாணி தான் இருக்குது. அப்போ அவள் என்னை ஏமாத்திட்டாளா அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஹீரோயினி அங்கே வந்து அவனை உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறா. இவன் உடனே அனன்யா கதவு தரன்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவ காஃபி குடிக்கும் போது லேண்ட்லைனுக்கு ஃபோன் வந்துச்சு இல்லையா, அந்த காலை பண்ணதே நம்ம ஹீரோயினி தான். அவள் அப்படி பண்ணிவிட்டு அவனை திசை திருப்பிட்டு அதுக்கப்புறமா அவள் கையில் வச்சிருந்த அந்த காஃபியை வந்து அங்கே இருக்கிற ஒரு டப்பாவில் ஊற்றிருப்பா. ஸோ அவன் வந்து பார்க்கும்போது இவன் உண்மையிலே காஃபியை குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருப்பான். ஸோ அப்படி தான் இவன் தப்பிச்சிருக்கா. இப்போ அவன் உள்ளே மாட்டிக்கிட்டான். அனன்யா கதவை இப்போ நீ மட்டும் திறக்கல அவ்வளோதான், உன்னை கொண்டுடு வண்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் படிக்க புலம்பிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப நேரம் இல்லை, எப்படியாவது ஜான்வியோட டெட் பாடியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட் இருக்கிற ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கா. அதுக்குள்ளே இவன் கதவை உடச்சிக்கிட்டு அங்கே கரெக்டாக வந்துடுறான். நீ இங்கே தான் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டேன், அப்போ நீ என்னை மன்னிக்கிற மாதிரி ட்ராமா போட்டிருக்கியா அப்படின்னு கேட்டால், நீயும் தானே திருந்தின மாதிரி ட்ராமா போட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவன் டக்குன்னு அவளோட கழுத்தில் கத்தியை வச்சா அவள் கையை கடிச்சு விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆடுறா. இவன் ஹாலுக்கு வந்து அவளை துரத்திக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினால வெளியுமே போக முடியல, கதவை லாக் பண்ணி வச்சிருக்கான். அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு அவன் மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கா. அவனும் டக்குன்னு அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம்லாம் வெயிட் பண்ணி ப்ரோஜனம்ல, இப்போயே உன்னோட இதயத்தை உயிரோட இருக்கும்போதே எடுக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவளோட நெஞ்சிலே குத்த போகிறான். கரெக்டாக நம்ம ராஜ் வந்து அவனோட தலையிலே அடிச்சிடுறான். கோமாலேருந்து வெளியே வந்துட்டான் போல். அடிச்சடியில் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் கோமாலேருந்து வெளியே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். கட்டி பிடிச்சிட்டு, நீ வந்துட்டியா ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நமக்கு டைம் இல்லை அனன்யா, அந்த பேஸ்மெண்ட் இருக்கிற ரூமில் தான் இந்த பையன் வந்து ஜான்வியோட பாடியை வச்சிருக்கான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா வழக்கம் போல் அந்த பொட்டி இருக்குது. அந்த பொட்டி இந்த தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் உண்மையிலே டெட் பாடி இருக்கு. நல்லா கவர் பண்ணி மூடி வச்சிருக்கான். அதுலேருந்து பொன நாற்று அடிக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டு, இன்னுமே புதைக்காம இப்படி அவள் உயிரோட இருக்கும் போது சித்திரவதை பண்ணாது பத்தாதுன்னு இறந்து போனதுக்கு அப்புறமும் புதைக்காம சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான் அந்த பாடியை. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு செகண்ட் கண் அப்படியே கலங்கிருது. இந்த விராஜ் இவ்வளோ கொடூரமான ஆளாக இருக்கிறானே, உயிரோட இருக்கும் போது தான் அவளை கொடுமைப்படுத்திட்டு இருந்தான், இப்போ இறந்து போனதுக்கு அப்புறமும் அவளோட பாடி எரிக்காம அவளுக்கு முக்தி கிடைக்காதபடி பண்ணிகிட்டு இருக்கானே, இன்றைக்கே ஜான்வியோட பாடியை நான் போய் எரிச்சு அவளோட இறுதி சடங்கு நல்லபடியாக முடிச்சு அவளோட ஆத்மாவை சாந்தி அடைய செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையன் கண்ணு முழிச்சு பார்க்குறான். பார்த்தா அந்த ராஜ் வந்து அடிச்சதான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. இவன் உடனே பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ரூமுக்கு தான் போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா பாடியை காணோம், வெறும் பெட்டி மட்டும் தான் இருக்குது. பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்குமே இவனுக்கு சமக்கம் வந்துடுது. அனன்யா நீ இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு வேகமாக கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ தான் கரெக்டாக நம்ம அனன்யாவுமே கால் பண்ணுறா. அனன்யா மரியாதை என்னோட ஜான்வி என்கிட்ட கொடுத்துரு, அவளை நீ எங்கே தூக்கிட்டு போன, என் விஷயத்தில் நீ தலையிட்டு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். இங்கே பாரு விராஜ், உனக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே உனக்கு எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு ஜான்வியோட டெட் பாடி வேணுமா இல்லை வந்து உனக்கு ஜான்வியோட இதயம் வேணுமா, ஏதாவது ஒன்றை தான் நீ சூஸ் பண்ண முடியும். எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறா. இவனுக்கு பைத்தியமே பிடிக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கான். நேராக நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வரான். அங்கே போய் பார்த்தா அந்த வீட்டில் யாருமே இல்லை. அனன்யான்னு கத்திக்கிட்டே இருக்கான். அந்த வீட்டில் அவள் இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. ஸ்மார்ட் மூவ், நீ என்கிட்டே விளையாடுறியா, நீ எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வரான். அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அனன்யா எங்கன்னு கேட்டால் அவங்க இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் அனன்யா இங்கே வரல அப்படின்னா இவனை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு ஒருத்தவனை பிடிச்சி வச்சுட்டு மாட்டிகிட்டே இருக்கான். அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோயினுமே கால் பண்ணுறா. இங்கே பாரு விராஜ், நீ இப்படிலாம் பண்ணி உன்னோட டைமை தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. நீ செஞ்ச பாவத்துக்கான தண்டனை நீ அனுபவிச்சே தான் ஆகணும். கடைசியாக உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, வேணும்னா போய் கடவுள்கிட்ட போய் மன்றாடி அழு. நீ பண்ண தப்புக்கெல்லாம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ பிராய்ச்சித்தை தேடிக்கோ, இதை தவிர உனக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறான். அனன்யா அப்படிங்கிற மாதிரி இவன் கோவத்தில் கத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ரோட்லையும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தேடிக்கிட்டே இருக்கான். ஜான்வின்னு சொல்லிட்டு இவன் எங்கே தேடியுமே நம்ம ஹீரோயினோட டெட் பாடி அவனுக்கு கிடைக்கல. அப்புறமா பார்த்தா அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினி சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. உடனே இவனும் அந்த கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. அவர் என்ன மேட்டர்னு கூட கேட்காம, இங்கே பாருங்க நீங்கள் விராஜ்க்கு எதிராக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னா நான் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, நாங்கள் விராஜ்க்கு எதிராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க போகிறது கிடையாது, நாங்கள் ப்ரொடெக்ஷன் கேட்டு தான் வந்திருக்கோம், எங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யாருக்குன்னு கேட்டால் வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கியை ஓப்பன் பண்ணி காட்டுறா. அதில் நம்ம ஜான்வியோட டெட் பாடி தான் இருக்குது. இது யாரோடதுன்னு கேட்டால் இதுதான் ஜான்வியோட டெட் பாடி, இதைத்தான் விராஜ் இத்தனால அவனோட வீட்டில் மறைச்சி வச்சிருந்தான், நீங்கள் ஜான்வியோட பாடி எரிக்கிற வரைக்கும் இந்த பாடிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே வரேன்னு அவரும் ஒத்துக்கிறாரு. இந்த பக்கம் இவனும் கோயிலுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். காலில் கடந்த சூவெல்லாம் கழட்டி போட்டுட்டு, எந்த கடவுளே இல்லைன்னு இவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு அவளை பூஜை பண்ண சொன்னானோ, இன்னைக்கு அந்த ஒரு கடவுள் இருக்கான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு இப்போ அந்த கடவுள்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஆனாலும் அவனுக்கு அந்த திமிரு குறையல. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, உன்னை தேடி என்னை வர வச்சிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்படாத, என்னோட ஜான்வியை நீ பிரிச்சிட்டல, அதுக்கே நான் உன் மேலே சம கோவத்தில் இருக்கிறேன். நீ மட்டும் பாரு, ஜான்வி மட்டும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா உன்னை நான் ஒரு வழி
பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மாட்டிக்கிட்டே இருக்கான். கடவுளையே இதெல்லாம் அங்கே இருக்கிறவங்கலாம் வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் இந்த பையன் வந்து கடவுள்கிட்டே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு. அப்படி கடவுள்கிட்ட சவால் விட்டுட்டு இவன் ரோட்டில் வந்து திரும்பவும் ஜான்வி எங்கே போனா எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ தான் அங்கே ஒரு டெட் பாடியை வந்து எரிக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவனுக்கு புத்தியில் ஒரு விஷயம் உரைக்குது. ஏன்னா அவங்க டெட் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு இவனை மாதிரி என்ன பொத்தி பாதுகாத்தா வச்சுக்க போகிறாங்க, கண்டிப்பாக எரிக்க தான் போயிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ தான் அவன் கெஸ் பண்ணுறான். ஓ நோ ஜான்வி அப்படின்னு சுடுகாட்டை நோக்கி ஓடி வந்துக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் அந்த வேலையை தான் பண்ணுறா. நம்ம ஹீரோயினோட பாடியை போட்டு அதை எரிக்கிறதுக்கான எல்லா சடங்குமே பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட அம்மாவுமே வந்துடுறாங்க. அவங்களுக்கு இத்தனை நாளாக தெரியாது இல்லையா பாடியை வச்சு இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம ஹீரோயினுக்குமே நன்றி சொல்கிறாங்க. இன்றைக்கி இவன் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம ஹீரோயினோட பாடி அவன் எரிக்காம தான் வச்சிருப்பான், அவளோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருக்காது. ஸோ அதனால இவளுக்கு நன்றி சொல்லிட்டு அழுதுகிட்டும் இருக்காங்க தன்னோட பொண்ணோட இந்த நிலைமையை நினச்சி. அதுக்கப்புறமா அந்த பாடி எரிக்க போகிற டயத்தில் கரெக்டாக அந்த பையன் வந்துடுறான். அனன்யா நீ இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக போலீஸ் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க, விடமாட்டுறாங்க. இவளும் அவனோட கண்ணு முன்னாடியே கொல்லி வச்சிடுறா. பாடி இப்போ எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஜான்வி ஜான்வின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். உடனே இவளும் அவன்கிட்ட போயிட்டு நீ உயிரோட இருக்கும் போது தான் உன் பொண்டாட்டியை நல்ல விதமாக பார்த்துக்க முடியல, அவள் எதிர்பார்த்த அந்த காதலையும் உன்னால் கொடுக்க முடியல, அவளை எப்போ பார்த்தாலும் அடித்து நீ கொடுமைப்படுத்திக்கிட்டு தானே இருந்த, இப்போ இறந்து போனதுக்கப்புறமும் அவளோட பாடியை வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்க, இப்படிலாம் நீ பண்ணுறதுக்கான காரணம் உன்னோட காதல் இல்லை, அது உன்னோட பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அனன்யா நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, என்னோட ஜான்வியை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். உன் கூட வாழும் போது அவளை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழவே விடலை, அதனால தான் அவன் உன்னை விட்டு பிரிஞ்சு போனா, அப்புறமாவது அவளை நீ நிம்மதியாக இருக்க வட்டியா, அவளுக்குன்னு ஒரு துணை கிடைக்கும் போது அவனோட குடும்பத்தையுமே நீ கடைசியா நீ ராகுவையுமே கொன்னுட்ட, இவ்வளோ ஒரு கஷ்டமும் வலியும் எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது, அவ்வளோ பெரிய வலியை தான் நீ உன்னோட மனைவிக்கு கொடுத்துருக்க, ஆனால் நீ கேட்டால் காதலுங்கிற ஒரு பேரை சொல்லி அத்தனையுமே மறைச்சிக்கிட்டு இருக்க. நீ நல்லா யோசிச்சு பாரு விராஜ், உன்னால தான் ஜான்வியோட பாட்டி கோமாக்கு போனாங்க, உன்னால தான் உங்க அம்மாவுமே செத்தாங்க, உன்னால தான் குழந்தையுமே செத்து போச்சு, அப்புறம் உன்னால தான் ஜான்வியுமே செத்து போனான், இத்தனை பேரை நீ கொண்டு தான் உன்னோட காதலை நீ நிரூபிக்கணுமா, எத்தனை உயிர் உன்னால பறி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு இந்த விஷயம்லாம் புத்தியில் அடித்த மாதிரி புரியுது. இருந்தாலும் அங்கே ஜான்வியோட பாடி எரிஞ்சிட்டு இருக்கிறத இப்போவும் அவனால் பார்த்துட்டு இருக்க முடியல. என்னோட ஜான்வி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பில் கையை வைக்க போகிறான். சுற்றுது. உடனே ஆணு கத்துறான். அவளும் என்ன பண்ணுறான்னா அவனோட அந்த சுட்ட கையை பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருக்கா, வழியில் கத்திக்கிட்டே இருக்கான். இது மாதிரி தானே ஒவ்வொரு தடவையும் நீ ஜான்விக்கு சூடு போடும்போது அவளுக்கு வலிச்சிருக்கும், எப்படிலாம் அவள் கஷ்டப்பட்டிருப்பா, அப்போ நீ அவளை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா, ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு நீ தண்டனை கொடுக்குறங்கிற பேரில் இப்படி தானே நீ ஏதாவது அவளை கஷ்டப்படுத்திட்டு இருந்த, இப்போவாது நீ புரிஞ்சுக்கோ விராஜ், அவன் கூட இருக்கும்போது சந்தோஷமா இல்லை, நீ சந்தோஷமாகவும் பார்த்துக்கல, முழுக்க உன்னோட அந்த பைத்தியக்காரத்தனம் மட்டும்தான் இருந்திருக்கு, அதை தான் நீ காதல்னு சொல்லிட்டு ஒன்று நீயே ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு செருப்பால் அடித்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறா. அவனுக்கு ஒரு செகண்ட் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போதான் அவனுக்கே அந்த தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணுறானோ என்னமோ தெரியல. என்னை மன்னிச்சிரு ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு ஓண்டு கத்தி ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஜான்வியோட பாடியுமே ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு போல். அந்த சாம்பலை எடுத்து அம்மா கையில் ஒப்படைக்கிறாங்க நல்லபடியாக. இந்த சாம்பலை எடுத்துகிட்டு போயிட்டு கங்கையில் கரைச்சிருங்க, அவங்க பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இவனுமே பார்த்துட்டு தான் இருக்கான். என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. அப்படியே உட்காந்துருக்கான். அப்புறமா போலீஸும் அவனை இழுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே அவன் காரில் போயிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி தன்னை எவ்வளோ ஆசையாக அன்பாக பார்த்துக்கிட்டா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு எவனோ ரோட்டில் படுத்து கிடக்கான். எவனு தெரியல. யார் அவன், அவனை போய் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் 2 போலீஸ் போய் அவனை உசுப்பியோட பார்க்குறாங்க. அப்போவுமே அவன் எழுந்திருக்க மாட்டான். சார் எழுந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னது இந்த போலீஸுமே இறங்கி அங்கே போகிறாங்க. யாருடா நீன்னு கேட்டால் அவன் ஏதோ குடிபோதில் கிடக்கிற மாதிரி கிடக்குறான். சரி இவனை தூக்கி ஓரமாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி ஓரமாக போட்டுட்டு இங்கே வந்து ஜீப்பில் பார்த்தா இந்த பயலை காணோம். விராஜ் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். அப்போ இதெல்லாம் ஒரு பிளானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அந்த போர்வை போத்திட்டு படுத்த பையன் இப்போ எழுந்திரிச்சு ஓடிட்டு இருக்கான். வேற யாரும் இல்லை, அதான் அந்த உனியால் தான். ஸோ தப்பிக்கிறதுக்காக தான் ஒரு பிளானை போட்டு இப்படி எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க போல். இந்த விஷயத்த உடனே நம்ம ஹீரோயினி கிட்ட சொன்னதுமே அவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கேட்குறா, எப்படி இது நடந்துச்சு, எப்படி அவன் தப்பிச்சான் அப்படின்னு கேட்டால் அவங்களுமே நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவன் எங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு கேட்டால், ஆனால் எங்கேயும் போல, இங்கே தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே விராஜ் வந்துடுறான். அவனோட கையெல்லாம் பார்த்தா ஒரே கரியாக இருக்குது, காயமாகவும் இருக்குது. என்ன பண்ணிட்டு வந்தான் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. அப்போ சொல்கிறான், இந்த விராஜ் டோப்ராவில் யாரும் அரெஸ்ட் பண்ணதாக இருக்கக்கூடாது, நானே வந்து சரண்டர் ஆனதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போங்க இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. பட் இவன் எதுக்கு தப்பிச்சான், எங்கே போனால், திரும்ப எதுக்காக வாண்டடாக அவனே வந்து அரெஸ்ட் பண்ண சொல்கிறான் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. அப்புறம் நாளைக்கு எல்லாரும் மறக்காமல் இந்த சீரியலை பாருங்கள். ஏன்னா நாளையோட இந்த சீரியல் முடியுது. நாளைக்கு தான் ஃபைனல் பார்ட்டு போட போகிறேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.